ஹலோ விவர்ஸ், அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சீன், ஆஃபீஸில் ஒரு சில பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அதாவது மற்றவங்களை பற்றியே பேசி பொழுதுபோக்குற சில பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களில் சில பேர் கிரண்கிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்காங்க, நீ சொன்னதெல்லாம் நாங்கள் நம்பினோம், ஆனால் இப்போ எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சிடுச்சு, உனக்கும் மதுமிதா மேடத்துக்கும் எந்த ஒரு கனெக்ஷன் இல்லைன்னு சந்தோஷ் சார் சொல்லி எங்களுக்கு புரிய வச்சுட்டாரு, நீ போய் சொல்லிட்டு தெரிஞ்சிருக்க, கௌதம் சாரும் மதுமிதா மேடமும் நல்ல ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஏன் இன்றைக்கி கூட கௌதம் சார் மதுமிதாவுக்காக பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கிரண்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கிரண், உங்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்னா அந்த வீட்டில் நடக்கிற பர்த்டே பார்ட்டிக்கு முன்னாடி நான் ஒரு பர்த்டே பார்ட்டி வைக்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள் மதுமிதா அந்த பார்ட்டிக்கு தான் வருவாங்க, ஏன்னா அந்தளவுக்கு என் மேலே லவ் வச்சுருக்காங்க, ஸோ நான் சொன்னபடி வருவாங்க, அப்படி வந்தாங்கன்னா உங்களுடைய ஒரு மாத சம்பளத்தை நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னு எங்கள் கிரண் சவால் விடுறாங்க. ஸோ மற்ற பர்சன்ஸ் எல்லாருமே ஓகேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சீனை பார்க்கும்போது ஆகா, மதுமிதாவுக்கு அடுத்த ஒரு பிரச்சனை ரெடி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தோணுது. அடுத்த சீனை பொறுத்த வரைக்கும் வக்கீல் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. அதை பார்த்த சந்தோஷ், என்ன மேடம் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, சார் தான் வர சொன்னார் அப்படின்னு சொல்ல, அப்படின்னு முக்கியமான விஷயமா இருக்குன்னு சந்தோஷ் ஒரு பக்கம் யோசிக்க, ஆனால் சந்தோஷை வச்சு அந்த பிரச்சனையை அந்த இடத்துல பேசாமல் சந்தோஷை ஜூஸ் எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு அங்கேருந்து அனுப்புகிறாங்க. கௌதமுடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்த சந்தோஷ் சந்தேகப்படுறாரு. இதுக்கப்புறம் கௌதம், வக்கீல் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வக்கீல் பார்த்திங்கன்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு தானே இந்த முடிவை எடுத்திருக்கீங்க, ஏன்னா இது குடும்ப பிரச்சனை, ஸோ குடும்பத்துக்கு முன்னாடி இதை பற்றி சொல்லணும், அதனால் எல்லாமே தெளிவாக யோசிச்சு தானே இந்த முடிவை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி வக்கீல் ஒரு பக்கம் கேட்க, அந்த இடத்துல கௌதம் சொல்கிறது, நான் எல்லாமே யோசித்து தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஈவினிங் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை எல்லோரும் முன்னாடியும் சொல்கிறதா நல்லது, அதுவும் ஃபேமிலிக்கு முன்னாடி சொல்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்ட்டும், நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஒருத்தவங்களை நம்ம இழுத்து பிடிச்சி கொண்டு போகக்கூடாது அப்படின்ட்டும், நம்மளால் யாருக்கும் மற்றவங்கள வாழ்க்கையை கஷ்டப்படக்கூடாது, நம்ம வாழ்க்கைக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தத்துவம்லாம் பேசிட்டு அந்த வக்கீல் கொடுத்த ஒரு சில பேப்பர்ஸில் சைன் போட்டு இதை நீங்கள் ஈவினிங் எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே சந்தோஷ் ஜூஸோட வர்றாரு. என்னாச்சு மேடம் அதுக்குள்ளேயும் கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்ல, வேலை முடிஞ்சிருச்சு, முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வக்கீல் அங்கேருந்து போகிறாங்க. இதை பற்றி சந்தோஷ் கௌதம் கிட்ட விசாரிக்க, நான் ஈவினிங் சொல்கிறேன், முக்கியமான முடிவெடுக்கணும்னு சொன்னேன்ல, நான் அதை பற்றி ஈவினிங் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சந்தோஷுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் மதுமிதா கௌதமை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நைட்டு ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, காலையில் ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, ஸோ இவரை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி மதுமிதா யோசனையோடு நின்றுட்டு அந்த இடத்துல கௌதமுக்கு கால் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கால் பண்ணுறாங்க, பட் கௌதம் அதை கட் பண்ணுறாரு. செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க, இங்கே ஃபோனை ஆன் பண்ணுறாரு நம்ம கௌதம். சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்பேன், கேட்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் கேட்காம என்னால் இருக்க முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஈவினிங் என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்க இப்போவே எனக்கு சொல்லிடுங்கன்னு எங்கள் மதுமிதா கௌதம்கிட்ட கேட்குறாங்க. அது சர்ப்ரைஸ், நீங்கள் ஈவினிங் எங்கேயும் போகாமல் வீட்டில் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்படி என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாருன்னு சொல்லி மதுமிதாவுடைய எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகிக்கிட்டே போயிட்டுருக்கு. அந்த சமயம் பாட்டி என்ட்ரி கொடுத்து, என்னாச்சுமா கௌதமுக்கு கால் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் எனக்கும் சர்ப்ரைஸு கொடுக்க இருக்கிறாரு, அது என்ன மாதிரியான சர்ப்ரைஸ்னு எனக்கும் தெரியல, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கன்னு பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம், இன்றைக்கி கார்த்திகை தீபம், வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றணும் விட்டா நீ இதை பற்றியே யோசிச்சுட்ருப்ப, பா நான் விளக்கெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மதுமிதாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. மதுமிதாவும் அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்துட்ருக்காங்க, விளக்க தொடச்சிட்ருக்காங்க. அப்போ பாட்டி மதுமிதாவுக்காக பர்த்டே கிஃப்ட்டு ஒரு சாரியை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கும்போது, ஏன் கௌதம் மட்டும் தான் உனக்கு கிஃப்ட்டு கொடுப்பானா, நான் கொடுக்க மாட்டேனா, நான் கொடுத்தா நீ வாங்க மாட்டியா அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி கிஃப்ட்டை கொடுக்க மதுமிதாவும் ரொம்பவே சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. ராகுல் ஒரு பக்கம் வெடியெல்லாம் வெடிக்கிறாரு, பட்டாசு கொளுத்துறாரு. அதை பார்த்து, நீ என்ன சின்ன பிள்ளையா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பாட்டி கேட்கும்போது, என்ன பாட்டி என்ஜாய் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம மதுமிதா ரெடி ஆகிட்டாங்க. வீடு ஃபுல்லாகவே விளக்கேற்றி வச்சுருக்காங்க. அதை பார்த்து பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் ஸ்ருதி பார்த்திங்கன்னா ஷாப்பிங்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ கிரண் திருன்னு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா ஸ்ருதியோட ஃபோனை அவங்களுக்கு தெரியாமலே எடுத்துக்கிறாரு. ஸோ எடுத்தது மட்டும் இல்லை, ஸ்ருதி ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம்
ஸ்ருதியோட ஃபோன்லேருந்து மதுமிதாவுக்கு ஒரு மெசேஜை வந்து போட்டு விட்றாங்க. அதாவது, கிரண் ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் அர்ஜென்ட்டாக உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதியோட ஃபோன்லேருந்து மதுமிதாவுக்கு ஒரு மெசேஜை தட்டி விட்றாரு. இதை பார்த்த மதுமிதா உடனே ஸ்ருதியோட ஃபோனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அடுத்த செகண்ட் வந்து கிரண் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு எதிர்பார்க்கும் போது டக்குன்னு குரலை மாற்றி ஸ்ருதியோட வாய்ஸில் மதுமிதா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டயத்தில் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஸோ எல்லாரும் வேணாம், நீ வர வேணாம் அப்படின்னு சொன்னாலும் சரி சரி இரு நான் வரத்துக்கு இடையில் அது தப்பான ஒரு முடிவை எடுத்துறாத, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க. மதுமிதா ரொம்ப குழப்பத்தோடு இருக்காங்க. போகலாமா வேண்டாமா, போனால் கௌதம் என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லி மதுமிதா குழம்பிட்டே நின்றுட்டு இருக்கும்போது அந்த சமயம் தான் செம்ம ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னு பார்த்தா கிரண் பேசுகிறத ஸ்ருதி வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது கிரண் வந்து சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. எங்கள் அப்பா வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிரண் கிட்டே கேட்கும்போது, வர சொல்லு, ஆகுனா உங்கள் அப்பா கட்டி பயமுறுத்துறேன், எனக்கு என்ன பயமா அப்படின்னு சொல்லிட்டு நான் மதுமிதாவை இன்னும் லவ் பண்ணுறேன், அவளை நான் வந்து மனைவியாக ஏற்றுக்க போகிறேன், மனைவியாக வந்து நான் அடைய போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே இங்கே ஸ்ருதிக்கு வந்து செம்மையாக கோவம் வந்து, நான் இப்போவே இந்த விஷயத்தை நான் மதுவுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுற அந்த தருணம் ஃபோனை வாங்கி கீழே போட்டு உடைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஸ்ருதியை ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாரு. ஒரு பக்கம் ஸ்ருதி வாங்கி கீழே விளாட்றாங்க. ஸோ ஏங்கிட்டேவா அப்படின்ற மாதிரி கிரண் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் சைக்கோவாக மாறிட்டார். ஸோ இன்னொரு பக்கம் போகலாமா வேணாமான்னு யோசித்த மதுமிதா ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஸ்ருதியை மீட் பண்ண வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இந்த வாரம் எபிசோடை முடிச்சிருக்காங்க. எப்பா இந்த 2 நாளுக்கு இடையில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஐயோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தனா தயவுசெய்து கமெண்டில் வந்து சொல்லிடுங்க. ஏன்னா அடுத்து என்ன அப்படின்ற எதிர்பார்ப்பு கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ பார்க்கலாம், 2 நாளைக்கு வெயிட் பண்ணியே தான் ஆகணும். என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இன்றைக்கி எபிசோட் பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.